ஓம் சம்சார சக்கர விதூராய வேதாந்த பாஸ்கராய நமஹ. அஜ்ஞானாத் பிராம்யதே ஜீவஹ துக்க சம்சார சக்கரகே அஜ்ஞானம் வேத விஜ்ஞானம் துவயோர் வேதாந்த பாஸ்கரஹ. ஜீவஹ அஜ்ஞானாத் துக்க சம்சார சக்கரகே பிராம்யதே துவயோஹ ஜீவ பிரம்மணோஹ வேதஜ்ஞானமேவ அஜ்ஞானம். अद्य दिनाङ्कः मे मासे 17 दिनः. अद्य दिनस्य विषयः अज्ञानादेव भ्रमणम्. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் 1:6 இதில் இடம்பெறுகின்ற இந்த மந்திரமானது சம்சாரத்தினால் நாம் சுத்தி கொண்டிருக்கிறதுக்கான காரணத்தை சொல்றது. சர்வா ஜீவே சர்வசம்ஸ்தே பிருஹந்தே அஸ்மின் ஹம்சோ பிரமயதே பிரம்மச்சக்ரே பிருதக் ஆத்மானம் பிரேரிதாரம் ச மத்வா. பரமாத்மன ஏவ சகல ஜீவராசயः உற்பன்னாः சந்தः தஸ்மின்னேவ லீயந்தே. பரமாத்மா தான் எல்லா ஜீவராசிகளையும் உற்பன்னம் செய்கிறார். அவரிலேயே எல்லாமே லீனமாகிறது. சஹ பரமாத்மா மகான் பரமாத்மஸ்து அயம் பரமார்த்தஸ்து அயம் பரமாத்மா ஜீவஸ்ய பாரமார்த்த ஸ்வரூபமேவ அஸ்தி. அந்த பரமாத்மா தான் ஒவ்வொரு ஜீவராசியினுடைய மேலான உண்மையாக திகழ்கிறார். அஜ்ஞானாத் து ஜீவஹ அகம் அந்யஹா பரமாத்மா அந்யஹா இது மத்வா அஸ்மின் பிரம்மச்சக்கரே சம்சரதி. அஜ்ஞானத்தினுடைய காரணத்தினால மாத்திரமே தான் ஒரு ஜீவானவன் தான் வேற பரமாத்மா வேற என்ற மனதில் ஒரு எண்ணத்தை கொண்டு இந்த சம்சாரமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அவன் சுத்தி வருகிறான். ஜன்ம மரண சுக துக்க ராக துவேஷ லாப ஹானி மான அபமான அசனாயா பிபாசாதி ரூபே சம்சார சாகரே மக்னஹா அயம் ஜீவஹா சம்சரதி. பிறப்பு இறப்பு, சுகம் துக்கம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், மானம் அவமானம், பசி தாகம், இவ்விதமான விஷயங்களை அனுபவித்தபடி சம்சாரத்தில் உழண்டபடி இருக்கிறான். சர்வஸ்யாப்யஸ்ய துக்கஸ்ய பிரதானம் காரணம் நாம அஜ்ஞானம். இந்த எல்லா துக்கத்துக்கும் முக்கியமான ஓர் காரணம் அஜ்ஞானம், அறியாமை. வேதஜ்ஞானேன துக்கம் வேதஜ்ஞானேனைவ அனர்த்த பிராப்திஹி அஜ்ஞானேனைவ சம்சார பிரமஹா. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவிலிருந்து வேறாக இருக்கிறேன் என்ற அறியாமைதான் துக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது. அந்த அறியாமைதான் அனைத்து விதமான அனர்த்தத்துக்கும் காரணமாக இருக்கிறது. அதுவே தான் ஒருவனை சம்சாரத்தில் சுழல விடுகிறது. அஸ்மாத் சம்சார பிரமணாத் பரிஹாரோபாயः நாம ஆத்மஞானம் ஏகமேவ. இந்த சம்சாரத்தினுடைய தீர்வாக இருப்பது ஒன்றே ஒன்றுதான். என்னவென்றால் அது ஆத்ம ஞானத்தை அடைதல். ஸ்வாத்மானம் விஜ்ஞாய துக்க நிவர்த்திகி. ஒருவன் தன்னை பற்றின உண்மை அறிவை அடைவதனால்தான் துக்கமானது நிவர்த்தியாகிறது. ஆத்ம ஞானாதேவ மோக்ஷம். அப்படிப்பட்ட ஆத்ம ஞானத்தினால்தான் ஒருவன் மோக்ஷம் ஆர் விடுதலை அடைகிறான். ஓம் சம்சார சக்கர விதூராய வேதாந்த பாஸ்கராய.